Welcome to Future Vision Study Center in Botany class. Today we are going to discuss about 9th unit. Topic is plant ecology, environment, conservation biology, phytogeography. So in previous class we discussed about the history of remote sensing and the principles of remote sensing. So principles of remote sensingல வந்து நம்ம பேசிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, த எனர்ஜி ரிசோர்ஸஸ் என்னென்ன, டிரான்ஸ்மிஷன் பேத் என்னென்ன, டார்கெட் என்ன, சேட்டலைட் சென்சார்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரீஜனல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ காமா ரேஸ்னால் எவ்வளோ ஸ்பெக்ட்ரமில் இருக்கும், எக்ஸ் ரேஸு, அல்ட்ரா வயலட்டு, விசிபிள், நியர் இன்ஃப்ராரெட், மிட் இன்ஃப்ராரெட், தெர்மல் இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், இதெல்லாம் வந்து என்னென்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அதோட வேவ் லென்த் என்னென்ன, அதோட ஸ்பெக்ட்ரல் லொக்கேஷன்ஸ் எங்கெங்க, ஸோ பிரின்சிபல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ டைப்ஸ் பார்த்தோம்னா வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேசிவ் சிஸ்டம், ஒன்று ஆக்டிவ் சிஸ்டம் ஒன்று. ஸோ பேசிவ் சிஸ்டம்னா என்ன, ஆக்டிவ் சிஸ்டம்னா என்னென்னு ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து இதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங். ஸோ ரிமோட் சென்சிங்கோடைய மெயின் அட்வான்டேஜஸ் வந்து என்னென்ன. ஸோ ரிமோட்லி சென்ஸ்டு இமேஜினரி சிஸ்டம் இட்ஸ் ஹாவ் several advantages over the camera photography from which it differs significantly in the following 2 ways. So என்னென்ன ways அப்படின்னு பார்த்தோம்னா வந்து first one பார்த்தோம்னா it is not just restricted to the visible part of the electromagnetic spectrum. So from about the 0.4 to 0.7 micrometers in the wavelength, but can also measuring the energy at wavelength it will be invisible to the eye. ஸோ இது வந்து நியராக வந்து இன்ஃப்ராரெட், தெர்மல் இன்ஃப்ராரெட் ரேடியோ வேவ் லென்த்தில் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட் ரிமோட் சென்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா வந்து இட் கேன் பி ரெக்கார்டிங் த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இந்த சேம் டைம். ஒவ்வொரு இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ ஈல்டிங் நாட் ஒன் பட் நியூமரஸ் இமேஜஸ் ஆஃப் த சேம் லொக்கேஷன்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து இந்த வேவ் லென்த் கால்டு ஆஸ் அ பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேவ் லென்த் இது வந்து பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த remotely sensed data it will be acquired by the earth அந்த எர்த்தில் வந்து அப்சர்விங் சேட்டலைட்ஸ் இட் will be providing the number of benefits for studying the earth surface. இதெல்லாம் எதில் which including என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குட் ஸ்பெக்ட்ரல் இன்க்ளூடிங் த இன்ஃப்ராரெட் பேண்ட்ஸ் அண்ட் the special resolution. So second one it will be allows the broad regional coverage. So third one it will allow the continuous acquisitions of data. So next it's providing up the data information because of the capability of the regular revisit. So providing the cost effective and math accurate data. So provide the large archive of historical data. Enable to combine the satellite digital data with other digital data. So has the ability to manipulate or enhancing the digital data and allowing the possibility of the stereo viewing. So these are the 9 வந்து நம்ம அந்த சென்சார் வந்து அக்யூரேட்டாக எர்த் அப்சர்விங் த சேட்டலைட் வந்து ப்ரொவைடிங் த நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இதெல்லாமே வந்து இட்ஸ் அ பெனிஃபிட்ஸ் டு ப்ரொவைடிங். ஸோ limitations of remote sensing. So limitations of remote sensing na enna. So although the remote sensing vathina many advantages over the ground based survey, so yet remote sensing has not totally replaced ground based survey methods. So largely because of the some limitations within with this technology which is still existing. So idella including nu pathana vandu the cost of data collections and data purchases, the problem will data analysis and interpretations, the potential limiting with the special spectral temporal resolution of the various sensor, the problem with all weathering capacity as some sensors cannot see through the cloud. So in spite of these limitations, the remote sensings is having however many advantages over the ground based survey in the large tracts of land. So it will be can be surveyed
at any one time, and the areas of the land that are otherwise inaccessible can be monitored. ஸோ இது அட்வென்ட் ஆஃப் த சேட்டலைட் டெக்னாலஜி. ஸோ இது ஓவராலாக நம்மளுக்கு சொல்லறது என்ன அப்படின்னு பார்த்தா, இன் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பல்வேறு இடஞ்சார்ந்த நிறமாலைகள் தற்காலிகமாக வந்து நிர்ணயிக்கக்கூடியது வந்து ஒரு சாத்தியமான ஒரு வரம்பு தான். சில உணர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேகங்கள் வழியாக வந்து பார்க்க முடியதான் இருக்கும். ஸோ அனைத்துமே வந்து இந்த வானிலை திறன்களில் உள்ள சிக்னல்கள் இருந்தாலும் இந்த வரம்புகள் வந்து என்னன்னா, இந்த லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தொலைநிலை உணர்வுகள் வரை வந்து அடிப்படையான ஆய்வை விட பல நன்மைகள் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் பெரிய அளவில் நிலப்பரப்பில் இருக்கிறதையும் கூட, அந்த கடலாகட்டும் பெரிய மேற்பரப்பையும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேட்டலைட் டெக்னாலஜி, இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வந்து என்ன, பல நிறமாலை உணர்வுகள் வந்து வருகை, அதாவது வந்து இதோட திறன் வந்து மேலும் மேலும் மேம்படுத்த ஒரே பாசில்ஸ். ஸோ வந்து இதில் ஒன் பாஸ், ஒரே பாஸில் பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய நிலப்பரப்புகளோட படங்களை எடுக்கும் திறன். ஸோ மேலும் மனித கண்ணுக்கு வந்து சாதாரணமாக தெரிகிற ஒரு சூழலையும் வந்து தரவுகளை வந்து சேமிக்கிறதுக்கு நாட் விசிபிள் இன் த ஹியூமன் ஐ, மேலும் மனித கண்ணுக்கு சாதாரணமாக தெரியாத ஒரு சூழலையும் கூட வந்து என்ன பண்ணோம்னா வந்து இது சேகரித்து கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் என்னென்ன? ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேட்டலைட் டேட்டா வந்து அலோவிங் த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஓவர் ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் இட்ஸ் ப்ரொவைடிங். அதாவது வந்து செயற்கைக்கோள் வந்து இது செயற்கைக்கோளில் வந்து தரவை வந்து நமக்கு புதுப்பிக்க முடியாத வளங்கள் வந்து உரிய நேரத்தில், அதாவது கரெக்டான நேரத்தில் வந்து விரிவான தகவலை வந்து வழங்குறதுனால வந்து அவற்றை சரியாக நிர்ணயிக்கிறது வந்து நம்மளால் வந்து முடியுது. ஸோ என்னென்ன செயற்கைக்கோள் தரவில் வந்து ஒரு முக்கியமான பயன்பாடு என்னென்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் யூசேஜ் ஆஃப் சேட்டலைட் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா அசஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் த வெஜிடேஷன் டைப்ஸ் அண்ட் தயர் ஸ்டேட்டஸ். அப்படின்னா தாவர வகைகள் அதோட நிலைகளை மதிப்பிடுதலுக்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு பயன்படுது. செகண்ட் பார்த்தோம்னா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பிளானிங் அண்ட் கிராப் ஈல்டிங், அதாவது விவசாய சொத்து மேலாண்மை திட்டமிடுதல் பயிர் விளைச்சல் வந்து மதிப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சாயில் சர்வே த இன்க்ளூடிங் த மினரல் அண்ட் பெட்ரோலியம், அதாவது கனிம மற்றும் பெட்ரோலியம் ஆய்வுக்கெல்லாம் வந்து உட்பட வந்து இந்த மண் ஆய்வுகளுக்கெல்லாம் உட்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லித்தோலாஜிக் மேப்பிங், அதாவது வந்து இந்த பாறையெல்லாம் வந்து வரைபடம் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த ரிமோட் சென்சிங்கோட அப்ளிகேஷன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து மானிட்டரிங் அண்ட் பிளானிங் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் கிரவுண்ட் வாட்டர், அதாவது நீர் வளங்கள் கண்காணிப்பு மற்றும் திட்டமிடுதலுக்கு வந்து நிலத்தடி நீர் ஆய்வு செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன், அதாவது புவியியல் தகவல்களை பெறுறதுக்கு வந்து இது வந்து யூஸாக இருக்குது. ஸோ செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா மேப் மேக்கிங் அண்ட் ரிவிஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த தெர்மேட்டிக் மேப். ஸோ அதாவது வந்து இந்த வரைபடம் தயாரிக்கிறது மற்றும் திருத்துதல், கருப்பொருள் வரைபடம் தயாரித்தல் திருத்தலுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த வெதர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்காஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ஸோ வானிலை விவசாயிகளுக்கு வந்து முன்னறிப்பு கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி சுற்றுச்சூழல் இயற்கை பேரழிவியெல்லாம் வந்து மதிப்பிடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அர்பன் பிளானிங், ஸோ நகரத்தில் வந்து திட்டமிடுறது. ஸோ இமேஜ் ப்ராசஸிங்னா படமெல்லாம் வந்து செயலாக்கிறதுக்கு. ஸோ ப்ராசஸிங் ஜியோ ரெஃபரன்சிங்னா துல்லியமாக புவி சார்ந்த குறிப்பை கொடுக்கறதுக்கு. தென் லேசர் ஃபிலிம் லைட்டிங் வந்து இந்த லேசர் ஃபிலிம் மூலமாக வந்து எழுதுதல் அச்சிடுதலுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ரிமோட் சென்சிங் இன் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இந்த ரிமோட் சென்சிங் வந்து எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த சேட்டலைட் இமேஜினரி கேன் ப்ரொவைடிங் த விசிபிள் பவுண்டரிஸ் ஆஃப் சாயில் டைப்ஸ் while the remote sensing providing for the shallow penetrations of soil. Additional physical data can be obtained from the spectral signatures for the soil surface. அதாவது இந்த செயற்கைக்கோள் படங்கள் வந்து இந்த மண் வகைகளை வந்து புலப்படும் எல்லைகள் எல்லாம் வந்து
வழங்க முடியும். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து தொலைநிலை உணர்திறன் வந்து மண்ணில் ஆழமற்ற ஊடுருவுகளை வந்து வழங்குகிறது. ஸோ இந்த மண்ணில் வந்து மேற்பரப்பில் நிறமாலை வந்து கூடுதல் அந்த ஃபிசிக்கல் டேட்டாஸ் எல்லாமே வந்து அந்த தரவுகளை பெறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து இந்த ரிமோட் சென்சிங் அலவுஸ் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் விச் இன்டர்பிரேட் த ரிமோட் சென்சிங் இமேஜஸ் அண்ட் த ஸ்பெக்ட்ரல் சிக்னேச்சர்ஸ். ஸோ இது வந்து தொலைநிலை உணர்வு திறன் மண்ணில் வகைப்பாட்டை வந்து அனுமதிக்குது. இதே மாதிரி தொலைநிலை உணர்வு திறன் படங்கள், நிறைமாலை, கையொப்பங்கள் எல்லாம் வந்து விளக்குப்படமெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ரிமோட் சென்சிங் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ரிமோட் சென்சிங் வந்து கேன் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன்ஸ் on the productivity of the forest, meadows, wildlife habitat conditions, land use and recreational suitability with allow the future protection the environment. அதாவது தொலைநிலை உணர்வுகள், காடு, புல்வெளி, வனவிலங்குகளோட வாழிட நிலை என்னென்ன, நில பயன்பாடு என்னென்ன, பொழுதுபோக்குக்கு வந்து பொருத்தப்பாடு, இதெல்லாம் வந்து உற்பத்தி திறன், தகவலை வழங்க முடியறது எல்லாமே வந்து எதிர்காலத்தில் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து எதிர்காலத்தை வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டெம்போரல் டெக்னிக்ஸ் கேன் பி யூஸ்டு டு த மேப் டைனமிக்கல் ஃபியூச்சர்ஸ், எரோஷன்ஸ் அண்ட் சாயில் மாய்ஸ்டர். அதாவது வந்து மாறும் அம்சங்கள், அதாவது மண்ணரிப்பு, மண் ஈரப்பதத்தை வந்து வரைபடமாக பல தற்காலிக நுண்படங்களை வந்து பயன்படுத்தலாம். ஸோ த ரிமோட் சென்சிங் கேன் பி யூஸ்டு ஃபார் த combinations with the ground radar detecting changes, diagnostic soil horizons such as albic, spodic, argillic horizon, soil or rock boundaries. இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து இந்த ரிமோட் சென்சிங் மூலமாக ஆல்பிக்கு, ஸ்போடிக்கு, ஆர்கிலிக்கு இந்த அடிவானங்கள், அதாவது மண் பாறை எல்லையெல்லாம் இருக்குதுல்ல, அதோட மண்ணோட அடித்தளத்தில் வந்து மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் தரை ரேடார், அதாவது லேண்டில் இருக்கக்கூடிய ரேடார்ஸ் எல்லாம் வந்து இணைந்து வந்து பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிமோட் சென்சிங் இன் வெஜிடேஷன் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த ரிமோட் சென்சிங் வந்து வெஜிடேஷனில் வந்து என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஹைலைட்ஸ் த டாப் 6 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரிமோட் சென்சிங் இன் த வெஜிடேஷன் கிளாஸிஃபிகேஷன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்டன், செகண்ட் ஒன் இஸ் த greenness, third one moisture, fourth one leaf optical properties, fifth one electromagnetic wavelength, and sixth one is other factors. So first vegetation classification now the brightness. So it is calculated as a weight sum of all the bands and it's defined in the direction of the principal variation in the soil reflectance. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன்னஸ், அதாவது வந்து அதோட கலர் க்ரீன்னஸ்ஸாக கொண்டு வருது. ஸோ க்ரீன் வெஜிடேஷன் இந்த சீனில் பார்த்தோன்னா ஆர்த்தோகோனல் அந்த பிரைட்னஸ் மூலமாக வந்து நியர் இன்ஃப்ராரெட் விசிபிள் பேண்ட்ஸ் மூலமாக வந்து நல்ல ஒரு க்ரீன்னஸ் பசுமை நிறம் வாய்ந்ததாக வந்து புகைப்படத்தை எடுத்து கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து மாய்ஸ்டர். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன் மாய்ஸ்டர் அப்படின்னா வெஜிடேஷன் ரிஃப்ளெக்ஷன் மோர் எனர்ஜி தேன் த ட்ரை வெஜிடேஷன்ஸ் விட மோர் எனர்ஜியோட வந்து இட்ஸ் வில் பி ரிஃப்ளெக்ட் த மாய்ஸ்டர் வெஜிடேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீஃப் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த லீஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்னென்னா வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏஜ், ஹெல்த் ஆஃப் த லைஃப், வாட்டர் ஸ்டேட்டஸ், மினரல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாமே வந்து இந்த ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக நம்ம இது பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீவ்ஸ் ரிமைன் த சேம் regardable of the species. So it is only the typical spectral features recorded for the 3 main optical spectrum domains. So leaf pigments, அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன, வாட்டர் கண்டக்ட் எப்படி பண்ணுது, மே இட்ஸ் பி டிஃபர் ஃப்ரம் த ஈச் லீஃப், ஒவ்வொரு லீஃப்மே அது இன்னொரு மற்ற லீஃப் கூட வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அது எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது என்னென்னங்கிறத பற்றி இந்த லீஃபுடைய தகவமைப்புகள்லாம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்லென்த். ஸோ இட்ஸ் அஃபெக்டிங் த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அண்ட் ட்ரீஸ் விச் இன்க்ளூடிங் த லீவ்ஸ், ஸ்டெம், stalk and limb. So the amount of reflection that occurs also depending on the leaf of the wavelength. So it has been found that the tree leaves and crop canopies reflect more in the shortened radar wavelength. So while the tree trunks,
and limp reflect more in the longer wavelength. So further the scattered of the wavelength, it will be affected by the density of the trees or plant canopy. So within the electromagnetic spectrum the band will producing the different level of the reflectance rate. So example lower reflections visible band 400 to 700 nanometers வரைக்கும் இருக்கும். So more light will be absorbed by the leaf pigments than the reflected. ஸோ இதே ப்ளூ பார்த்தோம்னா 450 நேனோமீட்டரில் இருக்கும். ரெட்டு பார்த்தோம்னா 670 நேனோமீட்டர்ஸ் வேவ் லென்த் வரைக்கும் இருக்கும். ஸோ இது டூ மெயின் அப்சார்ப்ஷன் பேண்ட்ஸ் தான். அப்சார்ப்ஷன் டூ மெயின் லீஃப் பிக்மெண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ விசிபிள் பேண்ட்ஸ் அப்படின்னா 400 700 நேனோமீட்டர் வரக்கூடியது. ஸோ இதில் ப்ளூ அப்படின்னு பார்த்தோன்னா 450 நேனோமீட்டர், ரெட் அப்படின்னா 670 நேனோமீட்டர் வேவ் லென்த். So vegetation classification or other factors the seasonal difference of the plant transition zones, the quality, scale and the seasons of the photography, film types and background will influence the remote sensing image. So it is affected by the time of the day, sun angle, clouds, atmospheric hazy, processing error or transparencies, prints and error in the interpreting the images. So photographic textures அப்படின்னு பார்த்தீங்கன்னா smoothness and coarseness of images. So total contrast or color, relative size of crown images at the given photo scale and topographic locations help to determining the cover types of vegetations. எல்லாமே other factors நம்ம சொல்லலாம். So if the researchers எல்லாம் பார்த்தீங்கன்னா sound knowledges. So what plant and the tree species native to the particular area influence their growth and distributions, so become easier from him to interpret the satellite image of the vegetation. So easy அதோட species என்ன, native என்ன, particular areas என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த தாவரங்கள் மர இனங்கள் பூர்வீகமாக இருக்குது, அதோட வளர்ச்சி பரவல் எது பாதிக்குது, அதை பற்றி தெளிவான அறிவு இருந்தால் தான் தாவரங்களோட செயற்கைக்கோள் படங்களை விளக்குவது அவருக்கு ரொம்ப எளிதாகவும்னா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா remote sensing image can be further supplemented by the aerial photographs, color infrared, black and white infrared photograph which help in identify the species. ஸோ இந்த இதில் தொலைநிலை உணர்தல் படங்கள், அதாவது வான்வெளியிலிருந்து எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், வண்ண சிகப்பு, கருப்பு, இந்த வெள்ளை, இந்த சிகப்பு புகைப்படங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ இது இனங்களை அடையாளம் காண்றதுக்கு வேண்டி ரொம்ப ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டீட்டெயில் ஆஃப் த பிரான்ச்சிங் கேரக்டர்ஸ், crown shape, the spatial distributions and patterns of the species can be interpreted from the such photograph which may be providing the useful data for the interpreter. அதாவது இந்த கிளைகளின் படங்கள், இந்த கிரீடம் வடிவம், இடம் சார்ந்த விநியோகம், அந்த இனங்களுடைய வடிவங்கள், அதோட விவரங்கள் எல்லாமே புகைப்படத்தின் மூலமா நம்மளால விளக்க முடியும். இது ஒரு மொழிபெயர்ப்பாளராக பயனுள்ள தரணை it will be கிவிங் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கிரீட வடிவமாகட்டும், அந்தந்த ஒவ்வொரு இனங்களுடைய வடிவங்கள் எப்படி இருக்குது, இந்த புகைப்படத்தில் இதோட கிளை பண்புகள் வடிவங்கள் இப்படி இருக்குது. ஸோ இந்த பிரான்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த க்ரௌன் ஷேப்ஸ் இப்படி இருக்குது, இந்த பரவல் அமைப்பு, இந்த விவரம் இப்படி இருக்குது. ஸோ மேலும் அவை விளக்கம் அளிக்கிறதுக்கு வேண்டி பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இட்ஸ் பி ப்ரொவைடிங் தி யூஸ்ஃபுல் டேட்டா ஃபார் த இன்டர்பிரேட்டர். ஒருத்தர் அதை பற்றி ஈஸியாக விளக்கம் அடிக்கிறதுக்கு என்னவா இருக்கும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So satellite that successfully identified the vegetation types including the AVHRR அப்படின்னா Advanced Very High Resolution Radiometer.
அதுக்கப்புறம் லேண்ட்செட் எம்எஸ்எஸ், லேண்ட்செட் டிஎம், ஸ்பாட் ஹெச்ஆர்வி and radar satellite image can be combined with the topographic data, ancillary data to identify the plant species which relating to the slope, direction, sun angle and அதர் ஸ்பெக்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது ஒரு தாவர வகைகளை வந்து வெற்றிகரமாக அடையாளம் காண்றதுக்கு இந்த ஏவி ஹெச்ஆர்ஆர், இந்த ஸ்பாட் ஹெச்ஆர் இதன் மூலமாக வந்து அதோட சரிவு, திசை, சூரிய கோணங்கள் என்னென்ன, நிறமாலை என்னென்ன, தாவர இனங்களை வந்து அடையாளம் காண்றதுக்கும் செயற்கைக்கோள் படங்கள் வந்து அதாவது துணை தரவுகளுக்கு வந்து இணைக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படுகிறது. ஸோ இது வந்து என்னென்னா வந்து மல்டி டெம்போரல் இமேஜ் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த டெக்னிக்ஸ் மூலமாக மல்டி ஸ்பெக்ட்ரல் மற்றும் துணை தகவல்கள் அந்த டெக்னிக் மூலமாக வந்து மல்டிக்ளைன் இமேஜ் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு வகைப்பட்ட அல்காரிதத்தில் வந்து இணைக்கும் தொழில்நுட்பமாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஆன்சர் இன்ஃபர்மேஷன் கிளாசிஃபைங் அல்காரிதம் டு ரெஃபர்ட் ஆஸ் அ மல்டி மென்ஷனல் இமேஜ் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்கதாக வந்து இது இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓவர்வியூ பார்த்தோம்னா வந்து நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துருக்குறோன்னு பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் வந்து என்னென்ன, ரிமோட் சென்சிங்கோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த ரிமோட் சென்சிங் என்னென்ன, அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்ன, அதோடைய வெஜிடேஷன் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ லெட் பி ப்ராக்டிசிங் சம் கொஸ்டின் ரிகார்டிங் திஸ் டாபிக். So first question, which of the following is the primary advantages of space-borne remote sensing? So space-borne remote sensing na option A, high cost per unit area, option B, limited special coverage, option C, large area coverage and frequent visit time, option D, requires physical access to the ground. So option C, large area coverage and frequent revisit time is the correct answer. ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ரிமோட் சென்சிங் வந்து யூசிங் சேட்டலைட் ஆஃபர் இட்ஸ் ரிவர்சபிள். ஸோ இந்த லார்ஜ் ஏரியா கவரிங் பார்த்தா சேட்டலைட் வந்து இட்ஸ் ஆர்பிட் அண்ட் ஹை ஆல்டிடியூட், இட்ஸ் அலோவிங் தம் டு கேப்சரிங் த டேட்டா ஓவர் த வெஸ்ட் ரீஜியன்ஸ். ஸோ இது வந்து இந்த வெஸ்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் த எர்த் surface in the single image. So frequent revisit timing பார்த்தோம்னா வந்து இந்த satellite வந்து move in the fixed orbit. So they pass over the same geographic locations at the regular intervals. So this allows for the multi-temporal analysis such as monitoring deforestation, crop growth and urban expansion over time. So no physical accesses needed. இதுக்கு வந்து ஒரு physical accesses எல்லாம் வந்து எதுவுமே என்னாகாது, தேவைப்படாது. So efficiency-நாலும் which is the initial launch of the cost is high. So cost இந்த காஸ்ட் பெர் இதில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து இந்த ஸ்பேஸ் போன் ரிமோட் சென்சிங் the primary advantages அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, large area coverage and frequent revisit time is the correct answer. So the next question, what is the significant limitations of passive optical remote sensing? So passive optical remote sensing உடைய limitations வந்து என்னென்ன? ஆப்ஷன் ஏ, inability to see the through clouds, option B, it cannot detect vegetation, option C, it cannot measure the large areas, option D, it is only used at night. So option A, it's will be the correct answer. A இது மூணு wrong answer na, it cannot detect the vegetation. Yes, it's incorrect. So passive object வந்து sensor passive object மூலமா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ இது வந்து செயலற்ற ஒளி உணர்வுகள் வந்து உண்மையாக தாவரத்தில் வந்து கண்டறிவது மிக சிறந்தவை. ஏன்னா வந்து தாவரங்கள் வந்து மிகவும் தனித்துவமான நிறமாலை அடையாளத்தை கொண்டது. ஸோ அண்மையில் வந்து அகப்பு சிறு வலிவாக வந்து பிரதிபலிக்கிறது, அதனால் இது தப்பு. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் சி, இட் கேனாட் மெஷர் த லார்ஜ் ஏரியா. எஸ், இது தவறு தான். ஏன்னா செயற்கைக்கோள் வந்து அடிப்படையிலே வந்து செயலற்ற உணர்வுகள் பரந்த புவிப்பரப்பு பகுதியில் தான் வந்து ஒரே பகுதியில் உள்ளடங்குற வகையில் வந்து பிரத்யேகமாக வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இட்ஸ் ஒன்லி யூஸ்ட் அட் நைட். தவறு.
பெரும்பாலான செயலற்ற ஒளியில் உணர்வுகள் வந்து பிரதிபலிப்புக்கு சூரிய ஒளியை சார்ந்து இருப்பதால் வந்து அவை முதன்மையாக பகல் நேரத்தில் பயன்படுத்தப்படுகிறது. வெப்ப செயலற்ற உணவுகள் இரவிலும் வந்து செயல்பட முடியும். ஆனால் ஒளியியல் என்பது பொதுவாக வந்து பிரதிபலிக்க ஒளியையே வந்து குறிக்கும். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் அப்படிங்கிறது வந்து அந்த ஒளியையே பெரும்பாலும் வந்து சூரிய ஒளியை வச்சு தான் குறிக்கும். ஸோ see through the clouds, inability to see the clouds அப்படிங்கிறதான் வந்து சரியான ஆன்சர். ஏன்னா வந்து இந்த பூமியின் மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கும் அது வெளியிடப்படுதல் வந்து வெளிப்புற ஆற்றல் மூலங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை வந்து சார்ந்ததாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இட்ஸ் will be the correct answer. So third question, which sensor type emits its own energy to illuminate the target? Option A passive sensor, option B active sensor, option C camera, option D radiometer. ஸோ இதில் வந்து ஆக்டிவ் சென்சார் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஏன்னா இந்த ஆக்டிவ் சென்சார் தான் வந்து எமிட் தேர் ஓன் எனர்ஜி டு illuminate a target. They then measure the energy that is reflected or scattered back from the target. So common example include the radar and LIDAR laser வந்து. So passive sensors அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து these are do not emitting their own energy. இது வந்து own energy வந்து emit பண்ணாது. ஸோ இன்ஸ்டன்ட் த டிடெக்டிங் த மெஷர் நேச்சுரல் டைப்புக்கு வந்து சன்லைட் வந்து தேடும். ஸோ கேமரா ஆகட்டும் ரேடியோமீட்டர்ஸ் எல்லாமே ஜென்ரல் டைப் பேசிவ் சென்சாரில் தான் வரும். பிகாஸ் தே ரிலே ஆன் த எக்ஸ்டர்னல் லைட் அண்ட் ஹீட் சோர்சஸ். ஸோ ஆக்டிவ் சென்சார் அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். So the next question, the remote sensing is heavily used in the agriculture to determining dash. Option A soil color, option B crop health and yield prediction, option C the exact name of the farmer, option D the depth of the root. So option B the crop health and yield predictions is the correct answer. So எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த சாயில் கலர்னு பார்த்தோன்னா while இந்த remote sensing வந்து cannot detect the surface soil character. So soil color itself a very specific physical trait usually determining by direct absorption of the lab testing. So it's not a primary heavy to using the technology. அதே மாதிரி சி பார்த்தோன்னா the exact name of the farmers அப்படின்னு பார்த்தா இந்த ரிமோட் சென்சிங் வந்து கலெக்டிங் physical data about the land and plant. It cannot identify the personal information like person's names எல்லாம் வந்து இது பண்ணாது. ஸோ டெப்த் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாய்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ரிமோட் சென்சிங் சென்சார் பார்த்தோம்னா வந்து அதாவது லைக் ஆப்டிக்கல் இந்த தெர்மல் எல்லாம் சொல்லும்போது ஒன்லி சி த சர்ஃபேஸ் ஆஃப் த கேனோபி ஆர் வெரி டாப் லேயர் ஆஃப் த சாயிலை மட்டும்தான் வந்து பண்ண முடியும். தே கேனாட் மெஷர் த டெப்த் ரூட் டு த அண்டர் கிரவுண்ட். ஸோ கிராப் ஹெல்த் அண்ட் ஈல்டிங் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். கிராப் ஹெல்த்தையும் சரி அந்த சென்சார்ஸ் மூலமாக NDVI. ஸோ இது மூலமாகலாம் வந்து என்ன பண்ண முடியும்னா வந்து ட்ரோன் இமேஜின் மூலமாக வந்து கொண்டு வர முடியும். ஈல்டிங்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி த கிராப் ஹெல்த் அண்ட் ஈல்டு ப்ரிடிக்ஷன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ what does NDVI? So normalized difference vegetation index help to measure dash. Option A water depth, option B soil moisture, option C vegetation greenness and density, option D mineral content. So இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா vegetation greenness and density. ஸோ இதில் வந்து வாட்டர் டெப்த் அப்படிங்கிறது பார்த்தா யூஸ்வலி மெஷரிங் வித் சோனார் ஆர் ஸ்பெசிஃபிக் சேட்டலைட் டூல். சாயில் மாய்ஸ்சர்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃபன் மெஷர்டு யூஸிங் த நார்மலைஸ்டு டிஃப்ரென்ஸ் வாட்டர் இன்டெக்ஸ் ஆர் மைக்ரோவேவ் சென்சார்ஸ்னு சொல்லலாம். ஸோ மினரல் கண்டென்ட்டும் வந்து தப்பு. ஏன்னா அந்த டைப்பிக்கலி ஐடென்டிஃபைட் த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் விச் லுக்ஸ் ஃபார் த ஸ்பெஷல் ஸ்பெக்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் மினரல்ஸ் வந்து கொண்டு வருது. ஸோ வெஜிடேஷன் க்ரீன்னஸ் அண்ட் டென்சிட்டிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா இந்த NDVI அப்படிங்கிறது இட்ஸ் டிஃப்ரென்ஸ் இந்த நியர் இன்ஃப்ராரெட் லைட் ரெட் லைட் அப்சர்வ் பண்ணி இது பண்ண முடியும். ஸோ இது வந்து க்ரீன் வெஜிடேஷன் இண்டிகேட்டிங் டென்ஸ் ஹெல்த் அண்ட் க்ரீன் வெஜிடேஷன். So indication the spare vegetation, stressed plant or non-vegetated surface like rocks, sand or water.
ஸோ இது வந்து இந்த லோ NDI வேல்யூஸும் பார்த்தோம்னா வந்து இருக்கும். ஸோ இட்ஸ் வில் பி இண்டிகேட்டிங் ஹை NDVI வேல்யூனா க்ளோசர் டு 1, லோ NDI வேல்யூங்கிறது வந்து க்ளோசர் டு 0லேருந்து நெகட்டிவ். ஸோ ஆப்ஷன் சி த வெஜிடேஷன் க்ரீன்னஸ் அண்ட் டென்சிட்டிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா வந்து ஸோ மெயின் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ரிமோட் சென்சிங், நம்ம ரிமோட் சென்சிங்கில் வந்து மெயின் ஃபேக்டர்ஸாக வந்து என்னென்ன மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. த மெயின் ஃபேக்டர்ஸ்னால் வந்து த அமௌண்ட் ஆஃப் த சஸ்பெக்டட் செடிமெண்ட், turbulence of water, amount of chlorophyll, temperature, mineral composition, soil moisture, organic matter content, soil texture, size and shape of the soil, aggregate, இதெல்லாமே வந்து ஒரு மெயின் ஃபேக்டர்ஸாக வந்து இருக்குது. இதில் வந்து அஃபெக்டிங் இந்த ரிமோட் சென்சிங் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ஃபேக்டர்ஸாக வந்து இந்த 9 இருக்குது. சரியா? ஸோ இந்த 9 மெயின் ஃபேக்டர்ஸை பற்றியுமே வந்து we will discuss on the next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class. We will continue with remote sensing main factors on next class. Thank you.